ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டெஸ்ட்டு 11 ஓகேவா. ஸோ இதில் என்னென்னலாம் நம்ம கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா 9வது புத்தகம் ஓல்டு புக்கு ஓகேவா, புது புக்கு கிடையாது, பழைய புக்கு 9th புக்கு எதெல்லாம் சிலபஸில் வருதோ ஸோ அதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஜென்ரல் ஸ்டடீஸில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா 12th, ஏன்னா ஐஎன்எம் வந்து நம்ம 10th சமூக மாற்றங்கள், தமிழ்நாட்டில் வந்து விடுதலை போராட்டம், ஆங்கிலேயர் கால கிளர்ச்சிகள் இது எல்லாமே பார்த்தாச்சு. 12th மட்டும் எப்படின்னா பேலன்ஸ் ஒரு 4 யூனிட் பெண்டிங் இருக்குது. காந்தி வரைக்கும் நம்ம வந்து பார்த்துருப்போம். அதனால் 12வது வகுப்பு வரலாறு புத்தகம் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டங்களில் புரட்சிகர தேசியவாதத்தின் காலம், இந்த கம்யூனிசம் ரிலேட்டடாக வரும். கான்பூர் சதி வழக்கு, மீரட் சதி வழக்கு, ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ் நிறைய இருக்கும். அதனால் அந்த யூனிட் ரொம்ப முக்கியமான சிங்காரவேலரை பற்றியெல்லாம் கொடுத்துருப்பாங்க. கம்யூனிசம் சங்கங்கிறது எப்படியெல்லாம் வந்துச்சு, கம்யூனிசம்னா என்ன, ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ் நிறைய இருக்கும். அடுத்தது தேசியவாத அரசியலில் வகுப்புவாதம் அப்படிங்கிற ஒரு பாடம். ஸோ அடுத்தது இந்திய தேசிய இயக்கத்தின் இறுதிக்கட்டம், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இதில் வந்து நேதாஜி மேக்ஸிமம் ரோல் பண்ணியிருப்பார் இந்த யூனிட்டை பொறுத்தவரை. அதனால் வந்து இந்த யூனிட் ரொம்ப முக்கியம். அடுத்தது என்ன அப்படின்னா காலனியத்துக்கு பிந்தைய இந்தியாவின் மறுகட்டமைப்பு அப்படின்ற பாடத்தையும் படிச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமானது ஐஎன்எம்மை பொறுத்தவரை நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கணும். ஐஎன்எம் ப்ளஸ்ஸு வரலாறு, நம்ம சிந்து சமவெளிலாம் வருது இல்லையா, ஸோ அது ரெண்டுத்தையும் சேர்த்து வந்து 10 கேள்வி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அதில் ஒரு 5 கேள்வி இருக்குது, இதில் ஒரு 5 கேள்வி இருக்குது ஓகேவா. அது இல்லாமல் யூனிட் 8ன்னு ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, யூனிட் 8லையும் என்ன தான் கவர் ஆகும் அப்படின்னா அதுலேயும் ஐஎன்எம் தான் கவர் ஆகும். திருக்குறள், தொல்லியல் கண்டுபிடிப்பு அப்படி இப்படி இருந்தாலும் அதில் பாதிக்கு பாதி என்ன கவர் ஆகுது அப்படின்னா அதுலேயும் ஐஎன்எம் தான். கிட்டத்தட்ட ஒரு 10 கேள்வி ஐஎன்எம்மில் தான் வரப்போகுது ஓகேவா. அந்த 10 கேள்வியில் குறைஞ்சது 8 கேள்வி எங்கேருந்து வரும் அப்படின்னா இந்த 10th புக்கு 12th ஐஎன்எம் ஓகேவா. ஏன்னா ஒரு கேள்வியோட வேல்யூ எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது நம்ம ஒரு எக்ஸாமுக்கு ஒரு கேள்வி ஒரு மார்க்கையுமே வந்து நம்ம கம்பேர் பண்ணி சொல்ல முடியும். இப்போ குரூப் 2 எக்ஸாமில் ஒரு மார்க்கு 0.5 மார்க் வந்து பார்த்தோம்னா ரொம்ப பெரிய ரோல் பண்ணாது. ஏன்னா இப்போ நான் வந்து இப்போ ஒரு 180 எடுக்கிறேன், இன்னொரு ஆள் வந்து 192 எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் எனக்கும் வித்தியாசம் கிடையாது. அவங்களும் ப்ரிலிமினரி கிளியர் பண்ணுவாங்க, நானும் ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணுவேன் ஓகேவா. அதனால் அது பெரிய ரோல் பண்ணாது. அதுவே குரூப் 4 எக்ஸாம் அப்படின்னு பார்த்தோம்னா 0.5 ஓகேவா. அந்த பாயிண்ட்டு தாண்டிடுச்சு உங்களோட உங்களுக்கும் இன்னொரு ஆளுக்கும் வித்தியாசம் இருக்குன்னாலே அவங்க எங்கேயோ இருப்பாங்க, நீங்கள் எங்கேயோ இருப்பீங்க. அது எந்த விஷயத்தில் கூட நமக்கு மாறலாம். சிம்பிளாக எடுத்துக்கோங்களேன், ஒரு மார்க் வந்து கம்மியாக எடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு மார்க்கோட வித்தியாசம், அந்த ஒரு மார்க்கு அப்படின்ற வித்தியாசம் சொந்த மாவட்டம் கிடைக்காம போகலாம், சொந்த டிபார்ட்மெண்ட்டு ஒரே ஒரு வேக்கண்ட்டு தான் இருந்துச்சு, அது எனக்கு முன்னாடி போனவங்களோட முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம்ல, அதோட இம்பேக்ட் என்ன இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு மார்க்கு 2 மார்க்கு அந்த மாதிரி வித்தியாசத்தில் தான் வரும். அதனால் ரொம்ப வந்து லேசியாக இருந்துடாதீங்க. சயின்ஸு ரொம்ப டெப்த்தாகவும் சிம்பிளாக, ஏன்னா நம்ம ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நாள் வந்து கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சு. அப்படிங்கும்போது சயின்ஸு ஃபிசிக்ஸு அப்படின்னா உளுந்து படிச்சுட்டு இருக்கக்கூடாது. அவ்வளோ சயின்ஸில் 5 கேள்வி தான் சொல்லியிருக்காங்க. சிம்பிளாக இப்போ வரலாறு ஐஎன்எம் சேர்த்து 10 கேள்வி சிலபஸ் படி சொன்னாலும் இங்கே நமக்கு வரப்போகிறது 15-17 கொஷின் கிட்ட வந்துடும் ஐஎன்எம்மையும் சேர்த்து. ஆனால் நமக்கு இதில் சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தோம்னா சயின்ஸில் ஒரு 5 கேள்வி தான் கொடுத்துருக்காங்க. உட்காந்து விழுந்து படிச்சுக்கிட்டு இருக்காதிங்க. சப்போஸ் நீங்கள் ஐஎன்எம் வந்து நான் கிளியராக முடிச்சிட்டேன், வரலாறு நான் வந்து மொத்தமாக படிச்சுட்டேன், தமிழ் வந்து கிளியராக முடிச்சிட்டேன், ஏன்னா தமிழ் எந்தளவுக்கு படித்தாலும் முடிஞ்ச ஒரு ஃபீலே வராது, இருந்தாலும் மன திருப்திப்படி நல்லாவே படித்து முடிச்சிருக்கேன். பழைய புக்கு, சிறப்பு தமிழ், புது புக்கு எல்லாத்தையும் சேர்த்தே முடிச்சிருக்கேன். அதே மாதிரி மேக்ஸ் வந்து கிளியராக முடிச்சிட்டேன். கரண்ட் அஃபேர்ஸுமே அடுத்தது தான். அதுவும் இல்லாமல் ஜாகிரஃபி நல்லா படிச்சிட்டேன், எக்கனாமிக்ஸ் நல்லா படிச்சிட்டேன், புக்கு டேட்டா சொல்கிறேன், கரண்ட் அஃபேர்ஸை தவிர்த்து இந்த டேட்டாலாம் நல்லா கிளியராக முடிச்சிட்டேன். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து சயின்ஸில் இறங்கலாம். அப்படியே நீங்கள் போனாலும் டேரெக்டாக சயின்ஸில் வந்து எடுத்தோன்னே ஃபிசிக்ஸ் நான் படிக்க போகிறேன், விசைனா என்ன, அழுத்தம்னா என்ன, எப்படி சொல்கிறது, காந்தம்னா என்ன, லைட்டுனா என்ன, சவுண்டுனா என்ன அப்படின்லாம் இறங்கக்கூடாது. அதுலேயுமே ஒரு ஸ்மார்ட் ஒர்க் இருக்குது. எடுத்தோடனே பயாலஜியில் இறங்கணும். பயாலஜியில் சும்மா உடல் நலம் மற்றும் நோய்கள், அதே மாதிரி ஹார்ட்னா என்ன, பிளட்டுனா என்ன, ஜெனட்டிக்ஸ்னா என்ன, ஸோ இந்த மாதிரி டிஎன்ஏனா என்ன, ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ்குள்ளே தான் நம்ம இறங்கணும். எடுத்தோடனே கண்ணா பின்னான்னு படிக்காதீங்க. ஏதோ சிலபஸில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுனால விழுந்து படிக்கிறதெல்லாம் விட்டுருங்க ஓகேவா.
சிலபஸில் இருக்கிற எல்லா டாப்பிக்லேயும் கேள்வி எடுக்கணுங்கிறது அவசியமே கிடையாது. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து சயின்ஸில் ஒரு 20 ஆகும், அது கொடுத்துருக்காங்க ஒரு 25 டாப்பிக்கிட்ட. ஆனால் கேட்க போகிறது வேறு 5 கேள்வி தான். அதனால் சயின்ஸ் வந்து மற்ற சப்ஜெக்டெல்லாம் முடிச்சிட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சயின்ஸ்லாம் இறங்கலாம். அதுவும் இல்லாமல் ஐஎன்எம்மு, பொலிட்டிக்கல் சயின்ஸு, தமிழ், மேக்ஸு, ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸு, அதுவும் 11th 12th எக்கனாமிக்ஸு, இதுக்கெலாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இதெல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து சயின்ஸில் வந்து இறங்கலாம். ஓகேவா? மார்க் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹார்ட் ஒர்க் போடுறோம் அப்படின்னு சொல்லி முடிவாயிடுச்சு. அது வந்து ஒரு சரியான வழியில் நமக்கு போட்டால் தான் நமக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்றும் கிடையாது, ஒரு நாள் ஒரு 10 மணி நேரம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறோம்னா அதுலேருந்து ஒரு கேள்வியாச்சும் வரணும்ல. ஐயோ அந்த கேள்வியை நம்ம தப்பாக கூட போட்டுட்டு போகிறோம்ப்பா, அந்த கேள்வியாச்சும் ஒன்றாச்சும் வரணும்ல. ஆனால் அந்த மாதிரி தாட்டில் வந்து நீங்கள் படிக்கணும். ஓகேவா? கொஞ்சம் நேரம் படிக்கிறீங்கன்னா அதில் ஏதோ ஒரு ரிவிஷன் இருக்கணும், அந்த ஏரியா ஒரு முக்கியமான ஏரியாவாக இருக்கணும். ஸோ அதனால் அந்த மாதிரி இடத்தெல்லாம் தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. ஸோ இந்த 12th ஏன் அவ்வளோ கதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்னடா சம்மந்தமே இல்லாமல் ஐஎன்எம் டெஸ்ட்டு 11 அப்டேட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சயின்ஸு தமிழ் எங்கெங்கேயோ போயிட்டுருக்கானே அப்படின்லாம் பார்க்காதீங்க. சொல்ல வரேன், ஏன்னா நிறைய பேர் வந்து பயந்துக்கிட்டு ஐயோ சயின்ஸ் படிக்கல என்ன ஆயிரப்போகுது, குடிமுடிகிற போதா அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றும் கிடையாது. ஒன்றும் பயப்படாதீங்க, ரிலாக்ஸாக படிங்க. இன்னொன்று, படிக்கிறதுக்கு நமக்கு ரிலாக்ஸ் வேணும். அது எப்படி சார் ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் படிக்க முடியும்? நீங்கள் வந்து பாஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதுனால அப்படிலாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க முடியாது அப்படின்னாலும் அதுவும் உண்மை தான். ஸ்ட்ரெஸ் இல்லாமலாம் எல்லாராலையும் படிக்க முடியாது. இருந்தாலும் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஏறினாலும் சரி, நீ ஒரு பக்கம் ஸ்ட்ரெஸ்லேயே இருக்கட்டும், நம்ம ஒரு பக்கம் போகிற வழியில் போயிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி படிக்கணும். ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னா எந்த சப்ஜெக்டை பார்த்தாலே உங்களுக்கு படிக்கணும் கோபம் வராமல் இருக்கோ அந்த மாதிரி சப்ஜெக்டெல்லாம் சூஸ் பண்ணுங்கள். ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது அந்த டைமில் உட்காந்து ஸ்ட்ரெஸ்ஸு மேலே நான் படிக்கிறேன், அழுத்தம் டாப்பிக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது அழுத்தத்தை உட்காந்து படிக்கிறான்னு இன்னும் கொஞ்சம் அழுத்தத்தை ஏற்றிக்கக்கூடாது. ஓகேவா? ப்ரெஷரை ஏற்றிக்கக்கூடாது. அதனால் சிம்பிளாக படிங்க. பாலிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுங்க, ஆர்டிகிள்ஸை படிங்க, சட்டத்திருத்தங்கள் படிங்க, ஐஎன்எம் படிங்க, வரலாறில் படிங்க, எக்கனாமிக்ஸு 11th 12thலாம் படிங்க. அதே மாதிரி தமிழ் படிங்க. தமிழ் எவ்வளோ வேணாலும் படிக்கலாம். ரிவிஷன் பண்ணுங்கள். சரி, ரிவிஷன் நான் ஃபுல்லாக தமிழ் முடிச்சிட்டேன் சார், வேறு என்ன பண்ணுறது? திரும்பவும் தமிழில் ரிவிஷன் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. ஏன்னா அதுலேருந்துக்கிட்ட 110 கேள்விக்கிட்ட வரும். என்னடா அது தமிழில் 100 தான், என்னடா 110ங்கிறானா? ஏன்னா அது யூனிட் 8லேயும் கவர் ஆகுது. அங்கேருந்து தான் கேட்டாகணும், வேறு வழி கிடையாது. ஓகேவா? அதனால் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க. அதேமாரி புக்கில் இருக்கக்கூடிய பெரியார், பாரதியார்லாம் படிங்க. ஏன்னா அவங்க ஐஎன்எம்மில் வந்துடுவாங்க. ஓகேவா? அதனால் அவங்களையும் தேடி எடுத்து படிச்சுக்கோங்க. ஐஎன்எம்மில் யாரும் கவர் ஆகுறாங்க, தமிழில் வந்து சிலபஸில் இல்லை அப்படின்னாலும் ஜிஎஸ்சில் கவர் ஆச்சுன்னா எடுத்துருங்க. ஓகேவா? அதனால் தப்பு கிடையாது. மொத்தத்தில் நமக்கு சிலபஸில் எல்லாத்தையுமே படித்து தான் ஆகணும். ஓகேவா? அதனால் அதையும் படிக்கிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் யூஸ் பண்ணி படிச்சுக்க வேண்டியதான். இந்த 12th புக்கில் என்னென்ன அப்படின்னா, ஏகாதிபத்தியம் ஒரு பாடம், தேசியவாத அரசியலில் வகுப்புவாதம், இந்திய தேசிய இயக்கத்தின் இறுதிக்கட்டம், அப்புறம் காலனியத்துக்கு பிந்தைய இந்தியாவின் மறுகட்டமைப்பு முடிஞ்சுதுன்னா, டைம் இருந்துச்சுன்னா அந்த காந்தி, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தேசிய மறுமலர்ச்சி, ஸோ அந்த பாடத்தெல்லாம் ரிவிஷனும் பண்ணிக்கோங்க. அவ்வளோ முக்கியமான பாடம் இருக்கக்கூடிய ஐஎன்எம் 12th இருக்கக்கூடிய 8 பாடமும் ரொம்ப 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 முக்கியமான பாடம். அதனால் தயவு செஞ்சு அதை விட்டுறாதீங்க. அவ்வளோ முக்கியமான பாடம். எப்படி சொல்கிறது, மறக்கிறது ஒரு பக்கம் மறந்துக்கிட்டு இருந்தாலும் மறக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இயர்ஸ்லாம் தனியாக எடுத்து எழுதுங்க, ஒரு பேப்பர் போட்டு எழுதுங்க. வீட்டில் ஒட்டி வைங்க, ஒன்றும் தப்பு கிடையாது, ஒன்றும் திட்டலாம் மாட்டாங்க. வீட்டில் நல்லா போட்டு ஒட்டி வைங்க. ரொம்ப ஈஸியானது அப்படின்னா ஸோ அந்த இடத்துலையே போட்டு என்ன பண்ணுறது, எனக்கு அந்த இடம் பிடிக்கும் அப்படிங்கிறனால அந்த இடத்துலையே படிச்சுட்டு இருக்கக்கூடாது. கொஞ்சம் நமக்கு இதெல்லாம் மறக்கிற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இடத்த படிங்க. சுத்தமாக மறந்து போன இடமா இருக்கா ஆனால் முக்கியமான இடமா இருக்கா, அந்த இடத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பிரித்து படிக்கணும். மேக்ஸ் வந்து பார்த்தோம்னா நமக்கு மென்சுரேஷன் பாருங்கள். மென்சுரேஷனில் 2 டைமென்ஷன் மட்டும் பாருங்கள், 2D மட்டும். ஏன்னா நான் ஷெடியூலில் கொடுத்துருந்தது வேறு டாப்பிக்காக இருந்தாலும் எனக்கு இந்த டாப்பிக்கெல்லாம் சீக்கிரம் கவர் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதை கூட நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கட்டத்தில் கொஞ்சம் நம்ம ஈஸியாக முடிக்கலாம். ஆனால் மென்சுரேஷன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு கிளியராக முடிக்க வேண்டியது. மென்சுரேஷனு, எண்ணியல், ஸோ அந்த ஏரியாவெலாம் வந்து தயவு செஞ்சு விட்டாதீங்க. அளவியலில் 2D மட்டும் நல்லா கிளியராக பார்த்துட்டு வாங்க. அதுலேருந்து ஒரு 10 கேள்வி வச்சுக்கலாம். 10th புக்கில் அவ்வளோ டேட்டாஸ் கொடுக்கும். புக் பேக் கொஷனையும் சேர்த்து பார்த்துட்டு வாங்க. ஸோ அடுத்த அப்டேட்டோட சந்திக்கலாம். தேங்க்யூ.